நான் யோகி பாபு என்னண்ணா மெடல் போட்டுக்கிறாங்களே எப்படிக்கிட்ட பீலிங்க நானும் அதை எடுத்து வச்சுருக்கிறேன். பேசு ஜாலியா அது போல பேசிக்குவோம். என்ன இப்போ என்ன கேளுண்ணா? நான் இப்போ தான் கேட்டேன், நான் பதில் சொல்லாத கம்முனுக்கிற நீ. என்னண்ணா ஏரியாவில் பேச மாதிரி இது கொடுத்து நாங்கள் ஷூட்டிங்கில் பார்த்தா இப்படி தான் பேசிக்குவோம் ஜாலியாக, அதனால தான் அப்படி கேட்டேன். இப்போ நார்மலாகவே பேசுவோம். ம் பேசிட்டா மட்டும். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப வருஷமா இதே தான் மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க. அதுக்கான கதை என்ன, என்ன காரணம்? இல்லை அது நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். ஒரு ரூபா சீக்கிரம் தான் சொல்லியிருக்கேன். இன்னொன்று என்னென்னா இதுவெல்லாம் தான் நடிக்குது, இதுவெல்லாம் நடிக்கல. அதனால் முடியை நான் பாதுகாத்துக்கணும். சோ எதுவும் மாத்த போறதா இல்ல இதுக்கு மேல? ஸ்ட்ரைட் கீட் எதுவும் பண்ண போறது இல்ல. அதெல்லாம் ஏன் பண்ணீங்கன்னு எதுக்கு? இதுவே சூப்பரா இருக்கு. சீக்கிரம் போட்டு ஏர் பண்ணி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஃபேன் காற்றுல ஒரு 10 நிமிஷம் உக்காந்து அது கூரை விட மாதிரி ஆகிட போகுது. அவ்வளோதானேண்ணா. சரி சாரி, இவரு இருக்குது நான் கவனிக்கல. அதை நீ பேசிக்கிட்டு என்ன திரும்பி பார்க்குற பத்தியா? இல்லை இவ்வளோ முடி இருக்குதுன்னு ஏகத்தாளமா என்ன திரும்பி பார்க்கறது தப்பா இல்லையா? ரொம்ப தப்பு. ஆமா ரொம்ப தப்பு சார். உங்களுக்காக ஸ்பெஷலா உங்க திறமையை ப்ரூவ் பண்றதுக்காகவே ஒரு மீம் ஒன்று வச்சிருக்கோம் சார். ஓகே மீம் பாய் சார். சார் சஜஸ்ட் மூஞ்சிஸ் இன் யோர் ஸ்டைல். இல்ல சார், படத்துல எந்த கேரக்டரை பார்த்தாலும் பிரஷர் குக்கர் மூஞ்சி, கார்க்கு பால் மூஞ்சி. இல்ல சார், இல்ல இல்ல என்னப்பா இது? இதுல 8 மூஞ்சி. அதிர்ச்சியான மூஞ்சிகளோட ஏன் மூஞ்சி வச்சுக்கிறீங்க? நானும் மனுஷன் தானப்பா. சார் அப்படியே பேர் வைங்க சார் ஒவ்வொரு பரவாயில்ல, இந்த மூஞ்சிகளோட இருக்கிறதே நல்லது தான், விடுங்க. இப்போ நீங்க வந்து இந்த 8 மூஞ்சிகளுக்கும் உங்க ஸ்டைல்ல ஒவ்வொரு பேர் வைக்கணும். ஒவ்வொரு மூஞ்சிக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கணும். ஃபர்ஸ்ட் மனோபால் அண்ணன், வேடாங்க கடைசி முகத்தை மட்டும் சொல்லுங்க அண்ணா. கடைசி முகம் அது லாரி ஏறின மூஞ்சி மாதிரி இருக்குது கடைசி மூஞ்சி, அவ்வளோதான். ஓகே. நான் யோகி பாபு என்னண்ணா மெடல் போட்டுக்கிறாங்களே எப்படிக்கிட்ட பீலிங்க? நானும் அதை எடுத்து வச்சுருக்கிறேன். பேசு ஜாலியா அது போல பேசிக்குவோம். என்ன இப்போ என்ன கேளுண்ணா? நான் இப்போ தான் கேட்டேன், நான் பதில் சொல்லாத கம்முனுக்கிற நீ. என்னண்ணா ஏரியாவில் பேச மாதிரி இது கொடுத்து நாங்கள் ஷூட்டிங்கில் பார்த்தா இப்படி தான் பேசிக்குவோம் ஜாலியாக, அதனால தான் அப்படி கேட்டேன். இப்போ நார்மலாகவே பேசுவோம். ம் பேசிட்டா மட்டும். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப வருஷமா இதே தான் மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க. அதுக்கான கதை என்ன, என்ன காரணம்? இல்லை அது நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். ஒரு ரூபா சீக்கிரம் தான் சொல்லியிருக்கேன். இன்னொன்று என்னென்னா இதுவெல்லாம் தான் நடிக்குது, இதுவெல்லாம் நடிக்கல. அதனால் முடியை நான் பாதுகாத்துக்கணும். சோ எதுவும் மாத்த போறதா இல்ல இதுக்கு மேல? ஸ்ட்ரைட் கீட் எதுவும் பண்ண போறது இல்ல. அதெல்லாம் ஏன் பண்ணீங்கன்னு? எதுக்கு? இதுவே சூப்பரா இருக்கு. சீக்கிரம் போட்டு ஏர் பண்ணி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஃபேன் காற்றுல ஒரு 10 நிமிஷம் உக்காந்து அது கூரை விட மாதிரி ஆகிட போகுது. அவ்வளோதானேண்ணா. சரி சாரி, இவரு இருக்குது நான் கவனிக்கல. அதை நீ பேசிக்கிட்டு என்ன திரும்பி பார்க்குற பத்தியா? இல்லை இவ்வளோ முடி இருக்குதுன்னு ஏகத்தாளமா என்ன திரும்பி பார்க்கறது தப்பா இல்லையா? ரொம்ப தப்பு. ஆமா